ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லுவோம்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மெட்டாலஜிக்கல் ரிசர்ச் லேபரட்டரி சரிங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. அதை பற்றின விவரங்களை பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் தான் அவங்க வந்து ரெக்வயர் பண்ணுறாங்க. ஐடிஐ ட்ரேடில் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து ட்ரைனிங் இருக்கும் சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளர்ராக இருக்குது. நோட்டிஃபிகேஷனே அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 1 இயருக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் சரிங்களா. ட்ரைனிங் வந்து எடுக்கிறாங்க. 1 இயர் மட்டும் தான் ட்ரைனிங். என்னென்ன ட்ரேடு என்னென்ன வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஐடிஐ ட்ரேடு தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஐடிஐ மட்டும் தான், வேறு எதுவும் கிடையாது சரிங்களா. அங்கே பாருங்கள், ஃபிட்டரு 20 போஸ்ட்டு 20 வேகன்சி, டர்னருக்கு 8 வேகன்சி, மெஷினிஸ்ட்டுக்கு 16 வேகன்சி, வெல்டருக்கு வந்து 4 வேகன்சி, எலக்ட்ரிஷியனுக்கு வந்து 12 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ்க்கு 4 வேகன்சி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்ட் 60 வேகன்சி, கார்பெண்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, அப்புறம் புக் பெயிண்டருக்கு 1 வேகன்சின்னு சொல்லிட்டு டோட்டலாக இவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் தான் பார்த்தீங்கன்னா 60 வேகன்சின்னு சொல்லிட்டு அதிகமாக சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து ஒன்லி ஐடிஐ தான் சரிங்களா. ஐடிஐ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் சொல்லலை. ஐடிஐ மட்டும் தான் எலிஜிபிள். அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ வந்து குவாலிஃபை இருக்கணும் நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவல் சரிங்களா. 2 போர்டு ஓகேங்க. நேஷ்னல் லெவலில் குவாலிஃபை இருந்தாலும் ஓகே தான், ஸ்டேட் லெவலில் நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இப்போ வந்து கரண்ட்லி யாரெல்லாம் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போயிட்டுருக்கீங்க அவங்களும், ஏற்கனவே யாரெல்லாம் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது சரிங்களா. இப்போ அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கவங்களும் எலிஜிபிள் கிடையாது, ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சவங்களும் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம், இந்த லிங்க் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. இந்த ஃபார்ம், இந்த கூகுள் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும் ஓகேங்களா. இந்த ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகணும். apprenticeshipindia.org அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா, அந்த கூகுள் ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. The registration number is filled in the Google form while filling the application சரிங்களா. அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். அதில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்புறம் வேறு முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து ஐடிஐ மட்டும்தான் வந்து எலிஜிபிள். நீங்கள் வந்து அதுக்கு மேலே படிச்சிருந்தீங்க, நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக சொல்கிறாங்க. அப்புறம் ஐடிஐ வந்து 1 இயர் தான் வந்து ட்ரைனிங் வந்து நாங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து கொடுப்போம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் பற்றி வந்து அவங்க பர்மனெண்ட்டு டெம்பரரின்னு சொல்லிட்டு அதை பற்றி எதுவுமே பேசலை சரிங்களா. அதெல்லாம் வந்து எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்டு, ஐடிஐ சர்டிஃபிகேட்டு, அப்புறம் இப்போது ஃபிசிக்கல் சேஞ்சர் பர்சன், அப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பேங்க் பாஸ்புக்கு, ஆதார், 1 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் டிஏ எதுவுமே தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செலெக்ஷன் ப்ராசஸில் எதுக்காக கால் பண்ணுறாங்க, சப்போஸ் ரிட்டன் டெஸ்ட்டு இது போல் எதாவது கால் பண்ணுறாங்க, இன்டர்வியூ கால் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து டிஏடிஎல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஹாஸ்டலில் அக்காமடேஷன் ஃபுட்டு எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படியுமே கிளியராக சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஒரு 15 நாளுக்கு மேலே வந்து லீவ் போட்டிங்க, பர்மிஷனே இல்லாமல் தேவையில்லாமல் லீவ் போட்டிங்கன்னா அவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுருவோம் அப்படின்றது தாங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் வேறு முக்கியமான விஷயம்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மூலயமா வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இப்போதைக்கு எதுவும் சொல்லலை. அதே போல் என்ன முறையில் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து அதாவது ரெக்ரூட் பண்ணுவாங்கன்ற ரிட்டன் எக்ஸாமா அதை பற்றியும் அவங்க தெளிவாக சொல்லலை. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண சொல்கிறாங்க. எதுவுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்தராக இமெயில் மூலியமாகவும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 31 மே 2024 ஓகேங்களா. இந்த மாதம் 31 தான் லாஸ்ட் டேட் ஓகேங்களா. 31 தான் லாஸ்ட் டேட்டு, 31 மே 2024 சரிங்களா. அதே போல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும், அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்லி நீங்கள் என்ன பண்ணணும், அஃபிஷியல் வெப்சைட்டையோ இல்லை இமெயில்ஸையோ நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஏதாவது
செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி இன்டிமேட் பண்ணுறாங்களான்றத விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்றது தான் கிளியராக சொல்லியிருக்காங்க. அப்பப்போ நீ என்ன பண்ணணும், வெப்சைட்டு அதாவது இமெயிலை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்சைட்டையும் செக் பண்ணிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்டிஓக்கான ஐடிஐடு அந்த டிஃபென்ஸ் மெட்ராலஜிக்கல் ரிசர்ச் லெபார்ட்டரிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெக்யர்மெண்ட்டு ஐடிஐ அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ரெக்யர்மெண்ட். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, இந்த அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களும் ஒரு டைம் நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.